ஹாய், இன்றைக்கி என்னென்னா என்னோடய பர்த்டே அண்ட் வெட்டிங் டே குட்டி பிளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ என் பர்த்டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 17th அன்றைக்கி தான் எனக்கு வெட்டிங் டேவும். ஸோ அன்றைக்கி காலையில் எழுந்து குளிச்சுட்டு அவரே வாங்கி கொடுத்த புடவையை வந்து கட்டிக்கிட்டு வீட்டில் சுவாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து ரேஸ்கோர்ஸ் சாரதாம்பாள் கோயிலில் தான் வந்து கல்யாணம் ஆச்சுங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பினோம். ஈஷான் பிறந்ததுக்கப்புறம் முதல் முறையாக நாங்கள் வந்து இந்த கோயிலில் தான் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அவனை வந்து அழைச்சிட்டு போயிருந்தோம். ஸோ கோயில் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, நிறைய மாற்றிட்டாங்க. ஸோ அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க அன்றைக்கி. ஸோ ஆடிப்பூரத்துக்கு வளையல் மாலையெல்லாம் கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டெக்கரேஷன்லாம் இன்னும் அப்படியே வந்து இருந்தது. ஸோ சுவாமி தரிசனம் வந்து நல்ல திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய அப்பா அம்மாவும் என்னோடய மாமியார் மாமனார் ப்ளஸ் என்னோடய சின்ன மாமியாரும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் 3 பேருமே வந்து சேர்ந்து கேக்கை வந்து கட் பண்ணோம். ஸோ எல்லோரும் கட் பண்ணதுக்கப்புறமா கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என்னோடய அப்பா அம்மா கால்லையும் என்னோடய அத்தை மாமா கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். கேக் கட் பண்ணதுக்கப்புறம் இஷான் வந்து கேக் பக்கத்துலேயே தான் வந்து உட்காந்துருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பீஸ் அவனுக்கு கொடுத்துட்டு எப்போவுமே வந்து என்னோடய அண்ணா வீடியோ காலில் வருவாங்க நான் கேக் கட் பண்ணும்போது. பட் இந்த டைம் வந்து வர முடியல. ஏன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் 1:30க்கு தான் வந்து கேக் கட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து மிட் நைட்டுங்கிறதுனால அண்ணா ஃபேமிலினால் வர முடியல. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்தது. சரி எல்லாருமே வந்திருக்குமேன்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு வந்து கிளம்பிட்டோம். எந்த ஹோட்டலுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷ்மா பிரியாணி. ஆல்ரெடி நான் அங்கே போய் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதனால் திரும்ப வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிவிட்டு ஒரு சில கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்த்டே அண்ட் வெட்டிங் டே என் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.